திருத்தணி அருகே மகனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்த போது தந்தை ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகையைச் சேர்ந்த பூபதி என்பவர் தனது 8 வயது மகனை அருகிலுள்ள கொசஸ்தலை ஆற்றில் நீச்சல் பழக அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்ற மகனை காப்பாற்றிவிட்டு நீரின் வேகத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட பூபதி ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி பூபதியின் சடலத்தை மீட்டனர். இதையடுத்து பூபதியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூரில் குறைந்த வட்டிக்கு கோடிக்கணக்கில் கடன் வாங்கி தருவதாக கூறி வெற்றுத்தாள்களை கொடுத்து மோசடி செய்த கும்பலை சேர்ந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சூலூர் பட்டணம் பகுதியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பல்வேறு வங்கிகளில் பணம் பெற்றுக் கொடுத்து வரும் சுகந்தி என்பவரிடம் சிலக்கரிச்சல் கிராமத்தைச் சேர்ந்த விஜயா என்பவர் அறிமுகமாகி 50 பைசா வட்டிக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய சுகந்தி தொடக்கத்தில் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கியுள்ளார். பின்னர் வெளிநாட்டிலிருந்து கோடிக்கணக்கில் பணம் பெற்று தருவதாக கூறி அதற்கு கமிஷனாக 15 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து 6.5 கோடி ரூபாய் தயாராக இருப்பதாக கூறிய வீரமணி என்பவர் மூலம் அனுப்பி வைத்துள்ளார். அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சுகந்தி பணக்கட்டுகளை பிரித்து பார்த்தபோது வெற்றுத்தாள்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து சூலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர்கள் கொடுத்த ஆலோசனைப்படி வீரமணியை வரவழைத்து சூலூர் போலீசிடம் ஒப்படைத்தனர். போலீசார் தேடுவதை அறிந்த விஜயா தலைமறைவாகிவிட்டதால் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.